கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதியின் சூழ்நிலையிலும், நெருக்கத்தின் சூழ்நிலையிலும், தனிமையின் சூழ்நிலையிலும் உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பின் ஆதரவை நீர் எங்களுக்கு தந்தருளும் அப்பா. உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 42:11 வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அவர் மிகுந்த கலக்கத்தோடு இருந்த சமயத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. அவர் அநேக நேரங்களில் நீங்கள் தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு நெருக்கம் உண்டாகிற நேரங்களிலெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் தாவீதுக்கு யாரிடத்திலிருந்து ஆறுதலும் ஒரு அன்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு துன்பம்தான் கிடைக்கிறது. தாவீதினுடைய மனைவி கூட தாவீதை நிந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, தாவீதோடு கூட இருந்தவர்கள் கூட தாவீதை எறிவதற்கு கற்களை எடுத்துக்கொண்டு அவருக்கு விரோதமாக நிற்கிறதை பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் சில மனிதர்களை ரொம்ப நம்பி இருப்போம். இவங்களால் எனக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும், எனக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது என் கூட இருப்பாங்க, எனக்கு உதவி செய்வார்கள் என்று சிலரை நாம் ரொம்ப அதிகமாக நம்புவோம். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் தீய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நம்ம கூடவே இருந்து நமக்கு மிகவும் நன்மை செய்கிறது போல இருந்து கொண்டு நம்முடைய வீழ்ச்சியை அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. நமக்கு ஏதாகிலும் தீங்கு நடக்கிறதுல குறித்து உள்ளத்தில் சந்தோஷப்படுவாங்க, வெளியில் காண்பிக்க மாட்டாங்க. வெளியில் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறது போல் காண்பித்து கொண்டு
கூடவே இருந்து நமக்கு தீமையை யோசிக்கிற சில மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. நாம் அவர்களை எல்லாம் உண்மையாக நேசித்து உண்மையாக அன்பு செலுத்தி அவர்களுக்கு நம்ம உண்மையாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருப்போம். ஆனால் அவர்களோ உள்ளத்துக்குள்ளே தவறான சிந்தனையோடு கூட இருந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தாவீது கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து போயிருக்கிறார். அவர் ரொம்ப நம்பினவங்க கூட அவருக்கு ஆறுதலாக இல்லாமல் அவர் துன்பப்படும் போது அவனுடைய படுக்கையிலிருந்து அவன் இனி எழுந்திருக்க மாட்டான் என்றெல்லாம் சொல்லி அவனை தூசிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு மிகவும் ஆறுதலாக நம்ம கூட இருந்து ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட நம்மளை விட்டு உதறி தள்ளும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் இங்கே தாவீது செஞ்சிருக்கிறார். அவரை தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. அவர் செய்கிறார், என் ஆத்துமாவே, அவரை பார்த்து அவரே சொல்கிறார், அவருடைய ஆத்துமாவை பார்த்து சொல், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி நீ காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவர் இன்னும் துதிப்பேன் அப்படிங்கிறார். அந்த இன்னும் துதிப்பேன் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குது, இவ்வளவு துன்பம் வந்திருக்கிறது, இவ்வளவு வேதனை வந்திருக்கிறது, இவ்வளவு நெருக்கங்கள் வந்திருக்கிறது. ஆகிலும் அந்த தாவீதுக்கு தேவனை துதிக்கிறதை அவன் விடவில்லை. காரணம் அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் நான் தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். காரணம், என் தேவன் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டான். என் தேவன் ஒருபோதும் என்னை வீணான துன்பத்துக்கு அனுமதிக்க மாட்டார். எனவே நான் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களை வஞ்சித்து உங்கள் கூடவே இருந்து உங்கள் முதுகில் குத்தி உங்களை ரொம்ப ஏளனம் பண்ணி நிந்தித்து உங்களுக்கு விரோதமாக கூட இருந்து கொண்டே யோசித்தாலும் நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்து பாருங்கள். யாரெல்லாம் அப்படி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் ஆறுதல் அடைவீர்கள், நீங்கள் கர்த்தருக்குள் பலன் அடைவீர்கள். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஒருவேளை உங்களுக்கு அவங்களுடைய வஞ்சகம் தெரியாமல் கூட நீங்கள் அவங்கள்ட்ட பழகினாலும் கூட கர்த்தர் அதை பார்க்குறாரு. உங்களுடைய உத்தம இருதயத்தை ஆண்டவர் பார்த்து நிச்சயமாக அப்படிப்பட்ட துன்ப வேளையில் தேவன் உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை தேற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், தேவனை துதித்து கொண்டே இருங்கள். இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்கள். அப்போ தான் பிசாசு வெட்கப்பட்டு போவோம். எத்தனை பாடு வந்தாலும் நான் தேவனை துதிப்பேன், ஆண்டவர் என் கூட இருந்து என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவரே முதுகில் குத்துகிற மனிதர்கள் நடுவில் தகப்பனை வாழ்ந்து கொண்டு மனம் சோர்ந்து போய் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அவருடைய நாவில் துதியை கர்த்தர் ஏற்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதலாக நீர் இருந்து அவர்களுக்கு சகாயம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.